இந்த பறவையை பார்த்த உடனே நம்ம கவனத்தை ஈர்க்கிறது இந்த பறவையோட கொண்டைதாங்க. இந்த பறவை கொக்கு இனத்தை சேர்ந்தது. இதோட தனித்துவமான தோற்றம், முகத்தோட அம்சங்கள், குறிப்பா இதோட தலையில இருக்கிற தங்க நிற இறகுகளாலான கிரீடம், இவை எல்லாமே இந்த பறவையை தனித்துவப்படுத்துது. மாஹேம் பறவையுடைய பிரமிக்க வைக்கிற வண்ணங்கள் மற்றும் மாறுபட்ட இறகுகளோட கலவை இந்த பறவையை எளிதாக அடையாளம் காண ஏதுவா இருக்கு. இந்த அற்புதமான பறவையை அலங்கரிக்கிற வெவ்வேறு வண்ணங்கள் மற்றும் இறகுகளை பற்றி முழுமையாக பார்ப்போம். இவற்றோட தலையில பொன்னிற இறகுகளால் கிரீடம் போன்ற தோற்றம் அளிக்குது. மேலும் இவற்றோட முகம் வெள்ளை அல்லது கிரீம் நிறத்தில் சிவப்பு அல்லது நீல நிற திட்டுகளோட இருக்கும். நெற்றியில மிருதுவான கருப்பு நிற இறகுகளும் கழுத்து பகுதியில் சாம்பல் நிற இறகுகளும் இருக்கும். இது தவிர இவற்றோட பின்பகுதியிலையும் பக்கவாட்டு பகுதியிலையும் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறத்தில் இறகுகள் இருக்குது. இந்த பறவைகள் சஹாரா கீழமை ஆப்பிரிக்கா பகுதிகளில் மட்டுமே காணப்படுது. அதாவது சஹாராவுக்கு தெற்கே இருக்கிற ஆப்பிரிக்கா கண்ட பகுதி. இதை குறிப்பாக 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கிரே கிரவுண்ட் கிரேன், இன்னொன்று பிளாக் கிரவுண்ட் கிரேன். அதாவது இவற்றோட உடம்புல இருக்கிற இறகுகளோட அடிப்படையில் தான் இந்த வகைகளை பிரிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இறகுகள் மற்றும் முகத்தில் இருக்கிற வண்ணங்களில் இருக்கிற சிறிய மாற்றங்களை வச்சு 4 வகையாக கூட பிரிக்கிறாங்க. இந்த பறவைகள் ஆப்பிரிக்காவோட பொக்கிஷம்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. ஆப்பிரிக்கா சுற்றுச்சூழல் அமைப்புகளோட சமநிலையை பராமரிக்கிறதுல இந்த கொக்குகளுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. விதைப்பரவல்லையும் பூச்சிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுலையும் இந்த பறவைகளோட பங்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க. இவற்றை ஆங்கிலத்தில் இண்டிகேட்டர் ஸ்பீசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கிரவுண்ட் கிரேன் பறவைகளை வச்சே ஒரு இடத்தோட சுற்றுச்சூழல் அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். இவற்றோட எண்ணிக்கை குறைஞ்சா அங்கே மாசு, நீர் பற்றாக்குறை அல்லது வாழ்விட சீரழிவு, இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா அர்த்தம். உணவு சங்கிலியில் ஒரு பகுதியாகவும் இந்த பறவைகள் மிகவும் நிலையான மற்றும் சமநிலையான சுற்றுச்சூழல் அமைப்புக்கு ரொம்பவே பங்களிக்குதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.